கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கு நம்முடைய விவாதத்தில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் கொஸ்டின் பாட்டனியில் 6வது வீடியோ. கொஸ்டின் என்னென்னா, வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட் இஸ் மோர் பர்ஃபெக்ட் தென் எலிசா. ஹவு, எப்படி வெஸ்டர்ன் பிளாட் இஸ் மோர் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, இந்த 2 டெஸ்ட்டுமே வாட் இஸ் மென்ட் பை எலிசா? enzyme linked immunoassay. ஓகே, ஸோ வெஸ்டர்ன் பிளாட் அண்ட் எலிசா ரெண்டுமே என்ன செய்யுதுன்னா, தே ஃபைண்ட் வே, இந்த 2 டெஸ்ட் மூலமாக we can find out the protein in a cell or tissue based on their binding to a primary antibody. ஓகே, இது ஃபஸ்ட் பாயிண்ட். 2 ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்போ எலிசா டெஸ்ட் ஒரு வியாதிக்கு போடும்போது என்ன ஆகும்னா, பாசிட்டிவ் ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கங்க. ஏ பாசிட்டிவ் ரிசல்ட் இட் கரெக்ட்லி கன்ஃபர்ம்ஸ் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி. அதில் இருக்குது, ஒரு வியாதிக்கு எதிரான ஆன்டிபாடி அங்கே இருக்குது, ஒரு ப்ரோட்டீனுக்கு எதிரான ஆன்டிபாடி அங்கே இருக்குது பாடியில் அப்படின்னு கண்டுபிடிச்சது. பட் டஸ் நாட் நெசசரிலி மீன் த பேஷண்ட் இஸ் சிக். ஏன்னு கேட்டால், தி பாடி கேன் கண்டினியூ டு ப்ரொடியூஸ் தி ஆன்டிபாடிஸ். அந்த ஆன்டிஜன் இல்லாமல் போயிடலாம், பட் ஆன்டிபாடிஸ் மே பி கண்டினியூங் டு ப்ரொடியூஸ் ஈவன் தோ த பர்சன் மே ஹேவ் had the disease earlier and recovered. So this is called false positive. எலிசால false positive is possible. 1. 2வது, எலிசால பீப்புள் எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஆன்டிபாடியில் சில பேர் கம்மியான ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணலாம். தே மே பி புவர் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி ஆர் மே ஹவ் சம் இன்டர்ஃபரிங் சப்ஸ்டன்ஸ் இன் த பிளட். ஆன்டிபாடியில் இந்த டெஸ்ட்டுக்கான இன்டர்ஃபரிங் சப்ஸ்டன்ஸும் பிளட்டில் இருக்கலாம். ஸோ தி அமௌண்ட் ஆஃப் ஆன்டிபாடி கான்சிக்வெண்ட்லி மேபி டூ லோ, ரொம்ப கம்மியாக இருந்தால் மெஷர் பண்ண முடியாது. ஸோ டு மெஷர் அக்யூரேட்லி ஆர் மே கோ அன்டிரெக்டட். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ். ஸோ ஒரு ஆன்டிபாடி இருக்கா இல்லையாங்கிற டெஸ்ட்டில் ஃபால்ஸ் பாசிட்டிவ் இஸ் பாசிபிள், ஃபால்ஸ் நெகட்டிவ் இஸ் பாசிபிள் வித் எலிசா. ஓகே, 2வது, எலிசாக்கும் இந்த வெஸ்டர்ன் பிளாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. எலிசா மே லேக் ஸ்பெசிஃபிசிட்டி. யூ கேனாட் பி ஷுர் திஸ் த ஆன்டிபாடி இஸ் பைண்டிங் டு த ரைட் புரோட்டீன். இது எலிசாவில் உள்ள ஒரு டிஃபெக்ட். ஸ்பெசிஃபிக் புரோட்டீனில் எக்ஸாக்டாக அது மேட்ச் ஆகுமா? சம் டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். ஏன்னா இன்டர்ஃபரிங் சப்ஸ்டன்சஸ் அல்லது பேக்ரவுண்ட் ரியாக்ஷன் எதுவாக வேணா இருக்கலாம். பட் வேற வெஸ்டர்ன் பிளாட் டிடெக்ட்ஸ் தி வைரல் கோர் புரோட்டீனாக இருந்தால் கூட சரி. ஹெச்ஐவி இருக்குது, இட் இஸ் அ வைரல். அதனுடைய கோர் புரோட்டீன், ஆன்டிபாடிஸை ஃபஸ்ட்டு இல்லை, கோர் புரோட்டீனே நம்ம எவ்வளோ இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கன்ஃபர்மேட்டரி. சி போத் தி டெஸ்ட் டிடெக்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ், தென் பர்சன் இஸ் கன்சிடர்ட் டு பி ஹெச்ஐவி பாசிட்டிவ். அப்படின்னு எலிசா போடுறோம், பாசிட்டிவ் வருது, அதை வச்சு நம்ம உடனே அந்த ஆளுக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அ இண்டிகேட்டர். ஸோ வெஸ்டர்ன் பிளாட் கன்ஃபர்ம்ஸ் that he has got HIV positive because it proves that detects the viral core protein. ஓகே, ஏன்னு கேட்டால் வெஸ்டர்ன் பிளாட்ஸ் ப்ரொவைட்ஸ் செப்பரேஷன் ஆஃப் தி ப்ரோட்டீன்ஸ் பேஸ்ட் ஆன் தி சைஸ். இதில் எலக்ட்ரோஃபோரசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோட்டீனை டீநேச்சர் பண்ணி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆக்கிடுறோம். ஓகே, தட் வே ப்ரோட்டீன்ஸ் கேன் பி குவான்டிஃபைட் ஈவன் இஃப் தி பிரைமரி ஆன்டிபாடி ஹஸ் நோ ஸ்பெசிஃபிக் பைண்டிங் டு தி டிபிடோம். ஓகே, ஸோ அதில் ப்ரோட்டீன் இருந்தாலே, ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் இருந்தாலே கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ வெஸ்டர்ன் பிளாட் இஸ் கன்ஃபர்மேட்டரி whereas ELISA is primary. Okay, next question, what is referred to as biological indicators? Give an example. Biological indicator என்ன அர்த்தம்னா, all living things, that is biological things, interact with the non-living things. அப்போ non-living things ஹெல்த்தியாக இருந்தால் அதுவும் ஹெல்த்தியாக இருக்கும். non-living thingsல சம் பொல்யூஷன்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது அதனால் ஒழுங்காக வாழ முடியாது. அது அதனுடைய அனட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர், மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர், ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாத்துலேயும் மாறுபாடுகளை காமிச்சிடும். ஸோ அந்த மாதிரி உள்ள பிளான்ஸை நம்ம அல்லது அனிமல்ஸை எதுவாக இருந்தாலும் ஆர்கானிசம்ஸை எடுத்துகிட்டு வி சே தட் தே ஆர் தி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் செர்டன் பிளான்ஸ், அது பிளான்ஸில் அல்லது ஆர்கானிசம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, indicate the state of the environment by the response because it interacts with the environment. The plant species or plant community acts as a measure of environmental conditions and it is referred to as biological indicators or phytoindicators. Okay, it may be animal indicators இருக்கலாம், zoo indicators இருக்கலாம்,
ஆர் பிளான்ட் இண்டிகேட்டர்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிச்சன்ஸ், ஃபைகஸ் அண்ட் பைனஸ், ரோஸ் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் வில் பி வெரி ஹெல்த்தி. அதில் ஃபிசியாலஜிக்கலாக, மார்ஃபாலஜிக்கலாக, அனாட்டமிக்கலாக எந்த டிஃப்ரென்ஸும் வராது நார்மலாக இருந்தால். பட் இஃப் தேர் இஸ் SO2 பொல்யூஷன், சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூஷன் அட்மாஸ்பியர் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த எல்லாத்துலேயும் இதில் இந்த பிளான்ட்ஸில் மாறுபாடுகளை காமிச்சிடும். ஓகே, அதே மாதிரி பெட்டூனியா, கிரிசாந்திமம் இதில் நைட்ரேட் இருக்கிறத பொறுத்து இதனுடைய கண்டிஷன் இருக்குது. என்ன, கிளாடியோலஸில் ஃப்ளோரைடு பொல்யூஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் இதனுடைய கண்டிஷன் மாறுபட்டுரும். ஓகே, பிளாக் லோக்கஸ்ட் ட்ரீ, ருபீனியா, சூடாகேசியா இண்டிகேட்டர் ஆஃப் ஹெவி மெட்டல், லெட்டு இது மாதிரி இப்போ ஹெவி மெட்டல்ஸ் கண்டாமினேஷன் இருந்தால் அதனுடைய பிளான்ட்டுடைய மார்ஃபாலஜிக்கல் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சரில் சேஞ்ச் காமிச்சிரும். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், வாட் இஸ் த பொல்யூஷன் தேர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம். ஸோ இட்ஸ் கால்டு பயாலஜிக்கல் இண்டிகேட்டர். ஓகே, தென் லாஸ்ட் கொஸ்டின். நவடேஸ் 2 இருக்குது, DAOS இந்த பக்கம் மாறி வந்திருக்கணும், தப்பாக இருக்குது. நவடேஸ் அசோலா இஸ் அன் இன்எவிட்டபிள் ஆர்கானிசம் இன் பேடி ஃபீல்டு. நெல் வயல்களில் அசோலா தவிர்க்க முடியாத ஒரு உயிரினமாக இருக்குது. ஏன் அப்படிங்கிறதான் கேள்வி. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் அசோலா? அசோலா இஸ் அ ஃப்ரீ ஃப்ளோட்டிங், தண்ணியில் மிதக்கக்கூடியது, வாட்டர் ஃபேன் that fixes atmospheric nitrogen in association with nitrogen fixing blue-green algae, Anabina. So that is called Anabina azolla. Used as a biofertilizer for wetland rice, rice production ku idu oru biofertilizer. So it is not a chemical fertilizer. Okay. இப்போ அசோலா என்ன ஹெல்ப் பண்ணுது? solubilizes zinc, iron and manganese and make them available to the rice in the field, to the rice plant. Azolla helps in weed control, suppresses the tender weeds such as Tara, Nitella, இந்த மாதிரி களைகளை எல்லாம் அது கண்ட்ரோல் பண்ணுது இந்த ரைஸ் ஃபீல்ட். In natural way, Azolla releases plant growth regulators and vitamins which are very much required to enhance the growth of the paddy crop. Azolla helps in increase the crop yield and quality. So Azolla reduces water evaporation. ஏன்னா அது ஒரு அதை பேடி ஃபீல்டில் இருக்கிற தண்ணி மேலே ஃபுல்லாக படர்ந்துருக்கு. ஸோ இட் வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணுது. அசோலா ரெடியூசஸ் வாட்டர் எவாபரேஷன் ரேட் ஃப்ரம் தி இரிகேட்டட் ரைஸ் ஃபீல்ட். ஸோ அசோலா இஸ் நவ் இன்விட்டபிள் இன் தி பேடி ஃபீல்ட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வில் மீட் அகைன் இன் த நெக்ஸ்ட் டிஸ்கஷன். தேங்க்யூ.